எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சயும் நானும் விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ விநாயகர் மனைக்கு போடக்கூடிய சிம்பிளான கோலங்கள். நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டு காமிச்சிருக்கேன். நம்ம எல்லாருமே விநாயகர் சதுர்த்தின்னு களிமண்ணில் செய்த பிள்ளையாரோ இல்லை அச்சு பிள்ளையாரோ வாங்கிட்டு வந்து தான் வீட்டில் பூஜை பண்ணுவோம். விநாயகர் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் எல்லாருமே தனியாக வுட்டில் செஞ்ச மனை வச்சுருப்போம், இல்லை ஸ்டூலு இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மனை மாதிரி கூட வச்சுருப்போம். அதுக்கு நம்ம அழகாக கோலம் போட்டு வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சிலர் வழக்கமாக வருஷம் வருஷம் இந்த கோலம் தான் போடுவோம் அப்படின்னு வச்சுருப்போம். நமக்கு நிறைய கோலம் தெரிஞ்சிருந்தாலும் போடுற அந்த நேரத்தில் நமக்கு எதுவுமே கவனம் வராது. எனக்குமே அப்படி தாங்க. நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக கோலம் ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரி சொல்லியிருக்கேன். அதுக்கு அரிசி மாவு நம்ம எப்படி ரெடி பண்ணி போட போகிறோம், பச்சரிசி மாவு அதுவும் சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சஞ்சய் நானும் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போட்டிருக்கிற கோலங்களில் உங்களுக்கு எது சிம்பிளாகவும் உங்களுக்கு பிடிச்ச கோலமாக இருக்கோ அதை நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கோலங்கள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இது பச்சரிசிங்க, ஒரு கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி மாவில் கோலம் போட்டோம்னா தான் காஞ்சதுக்கப்புறம் நல்லா வெள்ளையாக இருக்கும். 1 மணி நேரம் அரிசி ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஆப்பம் மாவு எப்படி அரைப்போம் அந்த மாதிரி நல்லா மழன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. விநாயகர் சதுர்த்தின்னு நமக்கு நிறைய வேலை இருக்கும். இதெல்லாம் நம்ம முதல் நாளே செய்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். இந்த மாதிரி அரிசி மாவு ரெடி பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணுறதோட வீடியோவும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். டைம் இருக்கிறப்ப போய் செக் பண்ணிக்கோங்க. மாவு தொட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். ஆனால் தேவையான மாவு மாத்திரம் தனியாக கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா திட்டமாக இந்த மாதிரி கரைச்சிக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கோலம் காஞ்சதுக்கப்புறம் நல்லா வெள்ளையாக இருக்கும். கோலம் இழைகள் விடுறதுக்காக நம்ம ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கணும். எதுக்காக வெள்ளை துணின்னு சொல்கிறேன்னா, கலர் துணி எடுத்தோம்னா சில கலர் வந்து சாயம் பிடிக்கும். அப்போ அந்த மாவு வந்து கலர் மாறிட்டு கோலம் அழகாக இருக்காது, வெள்ளையாக இருக்காது. மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திட்டமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கோலம் போட்டு காஞ்சதுக்கப்புறமா அப்படியே இருக்கும். இந்த மனையில் தாங்க நாங்கள் வருஷம் வருஷம் விநாயகர் வாங்கி வைப்போம். பூஜைக்காகவே நான் இதை வச்சுருக்கேன். வேறு எந்த யூஸுமே பண்ண மாட்டேன். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் நான் எல்லா கோலமே போட்டு காட்ட போகிறேன். நம்ம காலையிலே விநாயகர் வாங்குவோம் இல்லையா, அதுக்காக நம்ம முதல் நாளே இந்த மாதிரி ரெடி பண்ணி கோலம் போட்டு வச்சுட்டோம்னா நல்லா வெள்ளை வெளியேறின காஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் வாங்கிட்டு வரதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள், மாவோட பதம் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஒரு சிலர் பூஜைக்கு சிக்கு கோலம், நம்ம இந்த புள்ளி வச்சு சுற்றி சுற்றி போடுறோம் பாருங்கள், கம்பி கோலம் அது போட மாட்டாங்க. வெறும் பூக்கோலம் தான் போடுவாங்க. நான் இந்த மாதிரி ரங்கோலியும் போட்டிருக்கேன், இந்த மாதிரி புள்ளி வச்சு சிக்கு கோலமும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த கோலம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.